இந்த ஹெல்த்தி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, அப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் கம்பு மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதையும் அது கூட போட்டு கொஞ்சமாக தயிர் அதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த பக்கம் தோசை சட்டி இல்லை கடாய் ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் லைட்டாக வதக்கிட்டு அதை எடுத்து இதில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். அதாவது இந்த ரவா தோசை பக்குவத்துக்கு கரைச்சிட்டு, அப்போ தான் அது தோசை ஊற்றும் போது நல்லாயிருக்கும். அந்த ரவா தோசை பதத்துக்கு கரைச்சிட்டு, ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தான் ஊற்றணும். தோசையை ஊற்றிட்டு தேய்ச்சி விடக்கூடாது. நல்லா வேக வச்சு 2 பக்கமாக திருப்பி போட்டு எடுத்து ஒரு கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஹெல்த்தி அண்டு டேஸ்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.